வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு விதமான உளவியல் பிரச்சனைகள் அல்லது அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு சவால்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக அவர்களுடைய அச்சம் அல்லது தன்னம்பிக்கை இழப்பு, பயம், இதையெல்லாம் குறித்து தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக ஒரு இடத்தில் தன்னை எப்படி நிரூபிப்பது என்கிற ஒரு கேள்வி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் எளிதில் களைப்படைந்து விடுகிறோம். ஆனால் இது ஒரு போட்டி நிறைந்த உலகமாக இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் சரி, அங்கே 100 பேர் உங்களோடு போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள், 10 பேர் உங்களோடு போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள். அந்த ரேஸ், அதில் எப்படி முந்துவது, அவர்களை விட நீங்கள் திறமையானவர்களாக மாறுவதன் மூலமாக அதை முந்தி செல்ல முடியுமா என்றால் அப்படி அல்ல. மாறாக எல்லா இடத்திலுமே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், உங்களை நிரூபிப்பது என்பது நீங்கள் நம்பிக்கையை பெறுவது என்பதிலிருந்து தான் தொடங்குகிறது. ஒரு முறை நீங்கள் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் பிறகு உங்களை ஒரு இடத்தில் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இருப்பதில்லை. நான் நிறைய இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். சில நிறுவனங்களில் மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் அவர்கள் ஒரு 25 வருடங்கள் 30 வருடங்கள் கூட அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அதில் நான் அவர்களிடம் பேசுகிற போது அப்படி ஒன்றும் அவர்கள் ஒரு பெரிய திறமையானவர்களாக அல்லது எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் பலரும் இருந்ததில்லை. ஆனால் எப்படி அந்த மிகப்பெரிய இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள்? சில பேர் அவர்களை விட மிக மிக திறமையானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இவர்களுக்கு கீழே பணிபுரிந்து கொண்டிருப்பார்கள். ஏன் இவ்வளவு திறமையான ஒருவர் அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு வர முடியவில்லை? ஆனால் அவரளவுக்கு திறமையற்றவர் கூட எப்படி மேலே வருகிறார் என்பதை பார்க்கிற போது 2 அம்சங்கள், அதாவது நம்மை எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது என்பதற்கான 2 அம்சங்கள் இதில் இருக்கின்றன. ஒன்று லாயல்ட்டி. லாயல்ட்டி என்பது அடிமைத்தனம் அல்ல, மாறாக அது ஒரு கமிட்மெண்ட். நீங்கள் அதை உங்களுடையதாக ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்வது. இன்னொரு விஷயம் என்பது நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கைக்குரியவராக இருப்பது. நம்பிக்கைக்குரியவராக இருப்பது என்பது பெரிய செயல்களின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. எல்லோரும் அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு நம்மை நம்பிக்கைக்குரியவராக மாற்றுவது என்று சொன்னால் அது ஒரு பெரிய சவால் என்று. மாறாக நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள். சிறு சிறு விஷயங்களில், மிக சின்னஞ்சிறு விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு கமிட்டடாக இருக்கிறீர்கள் என்பதுதான். ஒரு சூழலை புரிந்து கொண்டு செயல்படுவது, ஒரு சூழலுக்கு தேவையான விஷயங்களை விரைவாக செயல்படுவது, ஒரு நெருக்கடி இருக்கிற போது அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு நீங்கள் எப்படி ஓரடி எல்லோரையும் விட முன்னால் எடுத்து வைக்கிறீர்கள் என்பது. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். சிலர் அதை வெகு சாதுரியமாக செய்வார்கள். அதாவது அவர்களுக்கு அது ஒரு பெரிய திறமை கிடையாது, மாறாக அது ஒரு மனோபாவம், ஒரு ஆட்டிடியூட். நாங்கள் ஒரு 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 தேவை இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்பது போன்று முன்னே வருவது என்பது. நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய தயக்கம் என்னவென்றால், நம்ம இதில் பொறுப்பெடுத்துக் கொண்டால் நாம் இதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சரபிளாக இருப்போமோ என்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கிறது. நீங்கள் ஆன்சரபிளான ஒரு இடத்தில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். நான் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் நமக்கு எதற்கு பொறுப்பு, நமக்கு எதற்கு வம்பு என்று நினைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த இருந்த இடத்திலேயே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து அதை நீங்கள் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு அதை செய்கிற போது நீங்கள் அதில் தோற்றாலும் கூட உங்கள் மீது நம்பிக்கை வரும். ஏனென்றால் நீங்கள் ஓரடி முன்னால் எடுத்து வைக்கிறீர்கள் மற்றவர்களை விட. இந்த இயல்பு என்பது இன்றைக்கு நிறைய பேரிடம் இல்லை. ரொம்ப பாதுகாப்பாக இருப்பது என்பது ஒரு நல்ல உணர்வு அல்ல. எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பாதுகாப்பாக இராதீர்கள். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்தால் அந்த பாதுகாப்பு வளையத்தை நீங்களே உடைத்து விடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும், இல்லை என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும், நம்ம ஒரு சேவிங், அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம பழைய காலத்தில், தாத்தா பாட்டி காலத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்றாக இருந்தது. அப்போ எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், வருமானம் மிக குறைவு. அப்போ அவங்க காசை நிறையா மிச்சம் பிடிப்பாங்க. உலகத்தில் பெரிய எக்கனாமிஸ்ட்லாம் சொல்கிறது
அதாவது சாதித்தவர்கள் அந்த காலத்தில் சொன்னது இன்றைக்கும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சேமித்ததற்கு பிறகு மீதி என்ன இருக்கோ அதை செலவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன நினச்சோம், செலவு பண்ணதுக்கு பிறகு என்ன இருக்கோ அதை சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு சேவிங், சேமிச்சுட்டு மீதி இருக்கிறத செலவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ நான் சேமிக்கணுங்கிறத முடிவு பண்ணிடுங்க. முதல்ல என்னுடைய வருமானத்தில் 15% வந்து நான் மிச்சம் பிடிக்கணும், சேமிக்க வேண்டும். மீதி இருக்க 85% என்னோடய பட்ஜெட், செலவு பட்ஜெட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாட். இல்லை நான் செலவு பண்ணுவேன், எண்ட் ஆஃப் த மந்த் மீதி இருந்தால் நான் அந்த காசை வந்து மிச்சம் பிடிப்பேன் அப்படிங்கிறது ரெண்டாவது தாட். இந்த ரெண்டாவது தாட் வந்து இப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து நல்லா லாவிஷாக செலவு பண்ணணும், லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை வாழ்கிறது ஒரு தரம், நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், எல்லாம் பண்ணோம், செலவு நிறையா பண்ணோம். அந்த சேமிப்புங்கிறது நிறையா வந்து குறைஞ்சிருச்சு. அந்த குறைந்ததோட விளைவு என்ன? இப்போ வந்து கொரோனா வந்தது, நிறைய பேருக்கு வேலை போச்சு, நிறைய பேருக்கு இன்னும் பாதி சம்பளம் கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு கால் சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் சிரமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து அடுத்து என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அந்த சேமிப்பு இல்லை. இப்போ கொரோனா வந்து நமக்கு வந்து நான் வந்து 20 வருஷம் வேலை பார்த்துட்ருக்கேன். 20வது வருஷத்தில் இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. எனக்கு ஒரு மாதம் சம்பளம் வரல அப்படின்னா, நான் இந்த 20 வருஷத்தில் 15% சேமிச்சுட்டு வந்திருந்தேன் அப்படின்னா, இந்த 20 வருஷத்தில் என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? எனக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கான தேவையான பணம் என்கிட்ட சேமிப்பாக இருந்திருக்கும். நான் அதை சேமிக்கலை அப்படின்னா, வந்த பணத்தையெல்லாம் நான் செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபேஸிங் எ ரிஸ்க். ஸோ இந்த ஃப்யூச்சருக்கு நமக்கு வந்து இயற்கை நமக்கு ஞாபகப்படுத்திருக்கு வந்து, சேமிப்பு அப்படிங்கிறது நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, சேமிப்பு அப்படிங்கிறது மிக அவசியம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கு. ரெண்டாவது, சேமிப்பு வந்து ரியல் எஸ்டேட் ஃபார்மில் இருக்குது, வீடு வாங்கியிருக்கேன் இல்லை. எப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் கேஷ், லிக்விட் கேஷ் இஸ் த கிங்கு தான் வந்து அரசன் வந்து பணம் தான். மேபி செகண்ட் கேஷ், மேபி கோல்டு, தேர்ட் கேஷ், மேபி ஷேர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கேஷ், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார்மோ ஏதோ ஒன்று. இப்போ வந்து என்னோடய சேமிப்பு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த இடத்த விற்றா எனக்கு பணம் வரும், அந்த பணத்தை நான் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து எனக்கு இடத்த விற்கிறது முடியாது. ஷேர் விற்றா பணம் வரும், ஆனால் ஷேர் மார்க்கெட் இறங்கிடுச்சு, என்ன ஷேர் விற்றா நட்டம்தான் வரும். அப்போ விற்கிறதுக்கும் மனசு வராது. அப்போ ஏதோ ஒரு சங்கடம் வரும். இதே இது இப்போ கேஷ் இருந்தாக்கா அது டிப்ரிஷியேஷன் ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் வருது. அட்லீஸ்ட் நான் என்னோடய பிரின்சிபல், என்னுடைய அசலாவது தேரும். சரியா? ஸோ அதனால் வந்து இந்த அனுபவத்திற்கு பிறகு நம்ம சேமிப்பு அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், யாருக்கும் தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாரும் இதை செய்வதில்லை அப்படிங்கிறது தான் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம். அதாவது யார் செய்யலை அப்படின்னா, இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, அதாவது பீப்புள் பார்ன் பிஃபோர் 1994, 1990, அவங்கெல்லாம் ஓரளவுக்கு சேமிக்கிறாங்க. பீப்புள் ஆர் பார்ன் ஆஃப்டர் 1990, த மில்லேனியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பும், ஜென்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய 2004க்கு பிறகு பிறந்த இன்டர்நெட் பேஸ்ட் சில்ட்ரன், இவங்களும் சேமிக்கிறத ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டாங்க. அவங்க தான் இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிற 2 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் அனுபவம் உள்ளவங்க அவங்க தான், இதற்கு பிறகு பிறந்தவர்கள். ரைட்? இப்போ அவங்களுக்கு இப்போ வந்து நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு 15% கண்டிஜென்சி ஃபண்ட், எமர்ஜென்சி, அர்ஜெண்ட்டுக்கு, அவசர தேவைக்காக அப்படிங்கிறத நம்ம ஏதாவது ஒரு வகையில் பணத்தை சேமிக்க வேண்டும். சேமித்து வைத்தவர்கள் செழிப்புடன் இருக்கிறார்கள், சேமிக்காதவர்கள் சிரமப்படுகிறார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். தயவு செஞ்சு நம்ம தாத்தா பாட்டி சொன்னது மாதிரி, அப்பா அம்மா சொன்னது மாதிரி பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சேமிப்பிற்கு பிறகு வருகிறதை தான் நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு இருந்தவங்க இந்த சூழ்நிலைக்கு அப்புறம், இந்த 3-4 மாதத்துக்கு பிறகு லோயர் மிடில் கிளாஸ் இருக்கவங்க பிலோ பாவர்ட்டி லைன் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. மிடில் கிளாஸில் இருக்கவங்க லோயர் மிடில் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க.
அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க மிடில் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. அந்த பார்டரில் இருக்க அந்த ஹை இன்கம், ஹை நெட்வொர்த் இன்கம் இருக்கவங்க சில பேர் ஹை மிடில் கிளாஸ்க்கு வருவாங்க, சில பேர் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அவங்கள்ட்ட இருக்க கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி மேபி தே வில் டூ பிக், ரைட்? அந்த டிவைடு, ஏழைக்கும் பணக்காரருக்கும் உள்ள வித்தியாசம் கேப் இடைவெளி மிக அதிகமாகிடும். நம்ம இதை சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சேமிப்பை வைத்துக்கொண்டு நம்மளால் நிறையா வேலைகளை செய்ய முடியும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும்னா, இந்த கொரோனா பெரிய பாடத்தை எனக்கு புகட்டியது. அதில் நான் கற்றுக்கொண்டு எண்ணில் நான் முதலீடு செய்தேன். எண்ணில் முதலீடு செய்து நிறையா விஷயங்களை மாற்றி அமைத்து என்னோடய பேஷனில் ஃபோக்கஸ் பண்ணி சேமித்து இன்றைக்கு மிக மகிழ்வுடன் இருக்கிறேன், வெற்றியாளனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 10 வருஷம் நீங்கள் சொல்லணும். கொரோனானால் அழிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு நேர்மறை சிந்தனையோடு கொரோனா நமக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அடுத்த இலக்கை நோக்கி மிகவும் வேகமாக நம்பிக்கையுடன் வீறுநடை போடலாம். வாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆகஸ்ட் 27 என்பது ஒரு முக்கியமான நாள் என்று சொல்ல வேண்டும். ஆம், அந்த ஆகஸ்ட் 27ஆம் நாள் தான் 1944 ஆண்டு சேலத்தில் திராவிடர் கழகம் என்று ஒரு கட்சி தொடங்கப்பெற்றது. ஒரு நாட்டில் ஒரு கட்சி தொடங்கப்படுவது அவ்வளவு பெரிய வரலாற்று முதன்மை வாய்ந்த செய்தியா என்று கேட்டால், எல்லா கட்சிகளையும் போல திராவிடர் கழகத்தை பார்த்து விட முடியாது. ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு கால வரலாறு உடைய இன்றைய திராவிட இயக்கம் என்று சொல்லப்படுவது நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்திலிருந்து தொடங்கிற்று என்றாலும், நீதி கட்சி, அதனுடைய போக்கிலே சுயமரியாதை இயக்கம், இப்படி 2 கட்சிகள், ஒன்று அரசியல் சார்ந்தும் ஒன்று சமூகம் சார்ந்தும் இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் 2ம் ஒருங்கிணைந்து உருவான ஒன்றுதான் திராவிடர் கழகம் என்பது. இந்த திராவிடர் கழகத்தை ஐயா பெரியார் அவர்கள்தான் தொடக்கினார். ஆனாலும் இந்த திராவிடர் என்கிற பெயரை அவர்தான் முதலில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் என்று சொல்ல முடியாது. 1892 அயோத்திதாசர் தான் தொடங்கிய அந்த அமைப்புக்கு திராவிடம் என்கிற அந்த பெயரை சேர்த்திருந்தார். பிறகு இரட்டைமலையாரும் அந்த திராவிடம் என்கிற பெயரை தன்னுடைய அமைப்புக்கு சேர்த்திருந்தார். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. திராவிடர் சங்கம் என்று நடேசனார் 1912 தொடங்கினார். பிறகு நீதி கட்சி ஆயிற்று, சுயமரியாதை இயக்கம் ஆயிற்று. எல்லாம் சேர்ந்து திராவிடர் கழகம் என்பதுதான் ஒரு சமூக அரசியல் அமைப்பாக உருவெடுத்தது. திராவிடர் கழகம் தேர்தலில் பங்கெடுக்காத ஒரு கட்சி என்றாலும் கூட, தேர்தலில் யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்று விடுதலை பெற்ற நாளிலிருந்து முடிவு செய்த ஒரு கழகம் அது. இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சிகள் அனைத்துக்கும் தாய் கழகம் திராவிடர் கழகம்தான். திராவிடர் கழகம் இந்த மண்ணில் ஏற்படுத்திய மாறுதல்கள் இன்று வரையில் மாற்ற முடியாதவையாக இருக்கின்றன. 199 பேர் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிற நாட்டில் கடவுள் மறுப்பை தன் கருத்தாக சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய துணிச்சல் எந்த இயக்கத்திற்கும் வந்துவிடாது. கடவுள் மறுப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, பாலின சமத்துவம், சாதி ஒழிப்பு போன்ற மிகப்பெரிய கோட்பாடுகளை வைத்து திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. அது தமிழர் கழகம் என்று பெயரிடப்பட்டு பிறகு திராவிடர் கழகம் ஆயிற்று என்பன போன்ற எந்த விதமான ஆதாரமும் இல்லாத வரலாற்று பொய்கள் இன்றைக்கு சொல்லப்படுகின்றன. அது தொடங்குகிற போதே அந்த திராவிடர் கழகம் என்கிற பெயரோடு தான் தொடங்கிற்று. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு புதிய கட்சி தொடங்கினாலும் திராவிடம் என்கிற சொல்லை உள்ளே கொண்டு வந்தாக வேண்டும் என்கிற கட்டம் இருக்கிறது. திராவிடம் என்பதற்கு எதிராக எத்தனையோ கட்சிகள், அமைப்புகள் 1946 சிலம்பு செல்வர் தொடங்கிய தமிழரசு கழகம் தொடங்கி பல கட்சிகள் திராவிடத்தை எதிர்த்தாலும் இன்று வரையில் தமிழ்நாட்டில் ஆழமாய் காலூன்றி நிற்பது திராவிட அரசியல்தான். திராவிட அரசியலை புறக்கணித்துவிட்டு இன்னொரு அரசியலை தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது என்றால் அதனுடைய தொடக்க புள்ளி 1944 ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதியிலே இருக்கிறது என்பது உண்மை.
ஏன் ஒரு பெயரை அல்லது ஒரு இயக்கத்தை புறக்கணித்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியாது? வேறொன்றும் அல்ல, திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். திராவிடம் என்பது சமத்துவத்தை, சமூக நீதியை, சகோதரத்துவத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்லுகிற ஒரு கருத்தியலாக இருக்கிறது. இன்றைக்கு திராவிடமா தமிழா என்று சிலர் கேட்கிறார்கள். இது ஒரு போலித்தனமான மோதல். திராவிடத்துக்கும் தமிழுக்கும் எப்போதும் எந்த மோதலும் இல்லை. என்னை பார்த்து ஒருவர் நீங்கள் தமிழரா திராவிடரா என்று கேட்டால், நான் தமிழன், மொழியால் தமிழன், இனத்தால் தமிழன், ஆனாலும் சமத்துவம் என்கிற திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தால் நான் திராவிட தமிழன். தமிழன் என்பது உங்களினுடைய மொழி சார்ந்த அடையாளம், திராவிடம் என்பது நம்முடைய கருத்தியல் சார்ந்த அடையாளம். எனவே திராவிடம் என்பது உலக பொது சிந்தனை உடையது. அந்த சிந்தனை தமிழ்நாட்டு மண்ணிலே தான் தோன்றிற்று என்பது நமக்கு பெருமை. அந்த தோன்றிய நாள்தான் இந்த ஆகஸ்ட் 27. ஏறத்தாழ 80 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன. 80 ஆண்டுகள் நிறைவு பெற்றதற்கு பிறகும் இன்றைக்கும் அந்த கழகம் எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி, எத்தனையோ நெருக்கடிகளை தாண்டி நின்று நிலை பெற்றிருக்கிறது என்றால் அந்த கழகத்தினுடைய கருத்தியலே அதற்கு ஆணிவேராக இருக்கிறது. அதுதான் காரணம்.